ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்து அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நம்ம செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அதிக அளவு டைம் எடுத்துக்காது. காய் இன்னும் கொல கொலன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு கூட இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குழம்பு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.